1950 இந்தியாவுக்கு வெகு தொலைவில் உள்ள பப்புவா நியூகினி என்ற நாட்டில் 1950களில் ஒரு மருத்துவர் நியூகினியின் ஆளரவமற்ற மலைப்பகுதிகளில் பயணம் மேற்கொண்டார். அங்கு பயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கிராமத்தைக் கண்டார். ஒரு விசித்திரமான கொள்ளை நோய் பெண்களையும் குழந்தைகளையும் கொன்று கொண்டிருந்தது. அவர்கள் வலியால் அழவில்லை, சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அங்குள்ள மக்கள் இதை குரு என்றனர். அதன் பொருள் நடுக்கம். முதலில் நடுக்கம், பிறகு கட்டுப்பாடு இழப்பு, பின் மரணம். மருத்துவர்கள் கொலையாளியைத் தேடினர். பாக்டீரியா, வைரஸ், நச்சுக்களை ஆராய்ந்தனர். ஆனால் நுண்ணோக்கியின் கீழ் ஏதுமில்லை. கொலையாளி தெரியவில்லை. பதில் நீரிலோ காற்றிலோ இல்லை. அது அவர் காதலில் இருந்தது. இறந்த தங்கள் உறவினர்களுக்கு மரியாதை செலுத்த பழங்குடியினர் ஒரு இறுதி சடங்கை செய்தனர். அவர்கள் இறந்தவரின் சக்தியை பெறுவதாக நம்பினர். அவர்கள் சடலங்களை சமைத்து உண்டனர். குறிப்பாக மூளையை. ஆண்கள் சிறந்த இறைச்சியான தசைகளை உண்டனர். பெண்கள் குழந்தைகளுக்கு மென்மையான பாகங்கள், மூளை, நரம்பு திசுக்கள் இருந்தன. அதனால்தான் அவர்கள் இறந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு பிரயன் சாப்பிட்டிருந்தார்கள். இது ஒரு வைரஸ் அல்ல. இது உயிருடன் இல்லை. இது ஒரு சோம்பி புரதம். வெப்பம் அல்லது செரிமானம் கெட்ட புரதம் நல்ல புரதத்தை தொட்டு அதை ஒரு அரக்கனாக மாற்றுகிறது. 1 2 ஆகிறது, 2 4 ஆகிறது. இந்த சங்கிலி தொடர் வினை மூளையில் லட்சக்கணக்கான சிறிய துளைகளை உருவாக்குகிறது. இது மூளையை ஸ்பான்ஸாக மாற்றுகிறது. அதனால்தான் சிரித்தேன். நீங்கள் கற்று ரசித்திருந்தால் ஃபிக்யான் ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் சந்தாவால் தான் சுவாரஸ்ய அறிவியல் வரலாற்று காணொளிகள் உருவாக்கலாம்.